அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ எம்டிஎஸ் அவார்டுக்கான எக்ஸாம் டேட் வந்து ஒரு டென்டேட்டிவாக வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து செப்டம்பர் 30 ஆரம்பித்து நவம்பர் 14 வரைக்கும் எக்ஸாம் நடக்குன்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 அக்டோபர் நவம்பர் கிட்டத்தட்ட 1.5 மாதம் வந்து இந்த எக்ஸாம் நடக்க போகுது. காரணம் என்னென்னா ஆல் ஓவர் இந்தியா இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்வுனே சொல்லலாம். ஸோ அதனால தான் இவ்வளோ நாட்கள் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி எழும் சார், எக்ஸாம் டேட் வந்து செப்டம்பர் 30 14 வரைக்கும் நடக்குன்ட்டாங்க. ஆன்லைன் எக்ஸாம்ன்றதுலாம் தெரியும். எனக்கு எப்பொழுது எக்ஸாம், எனக்கு எப்போ எக்ஸாம், என்னுடைய டேட் என்ன அப்படின்றது எப்போ நான் தெரிஞ்சுக்கிறது, என்னுடைய ஆல் டிக்கெட்டை எப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா. சரி, இப்போ என்னென்னா செப்டம்பர் 30 தான் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இப்போ டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுலேருந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி செப்டம்பர் 20 ரைட்டா, மேபி ஒரு 10 டேஸ் மேக்ஸிமம் வந்து 15 டேஸ் கூட முன்னாடி கூட கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா செப்டம்பர் 15 வரும். நான் குறைஞ்சது சொல்கிறேன், ஒரு 10 நாளைக்கு முன்பாக ரைட்டா. செப்டம்பர் 20 பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்குலாம் எப்போ எக்ஸாம் டேட் பர்டிகுலராக உங்களுக்கு இந்த செப்டம்பர் ஆனால் அக்டோபரில் உங்களுக்கு பர்டிகுலர் எந்த டேட்டு இல்லை நவம்பரில் எப்போன்னு சொல்லி உங்களுக்கு டேட் வந்து வெப்சைட்டில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டா. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக உங்கள் டேட் தெரிஞ்சதுக்கப்புறம் சார் எனக்கு எக்ஸாம் டேட் தெரிஞ்சு போச்சு, இப்போ என்னுடைய ஆல் டிக்கெட் எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன டேட் கொடுக்குறாங்களோ, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 30 வச்சுக்கோமே, செப்டம்பர் 30 உங்களுக்கு எக்ஸாம்னு வச்சுக்கோம். செப்டம்பர் 30 எக்ஸாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 நாட்கள் அல்லது 4 நாட்களுக்கு முன்பாக, அதாவது 27 செப்டம்பர் அல்லது 26 ரைட்டா, மேக்ஸிமம் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கொடுப்பாங்க. குறைஞ்சது வந்து ஒரு 3 டேஸுக்கு முன்னாடியாவது வந்து ஆல் டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது வந்து நீங்கள் உங்களுடைய ஆல் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ நான் ஒரு பேருக்காக செப்டம்பர் 30 சொல்கிறேன். உங்களுக்கு அக்டோபரில் 10 12 இல்லை நவம்பர் 1 உங்களுக்கு எப்பொழுது எக்ஸாம் டேட் சொல்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கான தேர்வு தேதி என்பது ஒரு செப்டம்பர் வந்து ஒரு 20க்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நமக்கு ஒரு டென்டேட்டிவாக செப்டம்பர் 30 ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் 14 வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகிறது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும், வெல் ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த செய்தி உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு எம்டிஎஸ் தேர்வு சம்மந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.